ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சூப்பரான கிச்சனுக்கு தேவையான 4 டிப்ஸு சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சம்பரத்தில் வந்துட்டு ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கருவாடு, இந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் வர்றது ஏதாவது ஒன்று வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ அது வந்து என்ன தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலுமே நமக்கு அந்த ஸ்மெல்லு வந்து போகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடுகு இருக்குல்ல, இந்த கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறங்க. நல்லா போட்டுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கிடுங்க. ஸோ குலுக்கிட்டு இது வந்து ஒரு 1/2 hour வந்துட்டு இதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கடுகு அப்படியே இதில் வந்து கொட்டிடுங்க. சேர்லேருந்து எடுத்துங்களா அதிலே கொட்டிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இதில் இருக்காது. ஸோ இது ஒரு சூப்பரான டிப்ஸு, நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா உமன்ஸுக்குமே தேவைப்படுற ஒரு டிப்ஸு தான். ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோசை வந்து ஒழுங்காக வரலை அப்படின்னா உடனே ஆனியன் எடுத்து கட் பண்ணி தேய்ப்போம். ஸோ அப்படி தேய்ச்சிட்டு அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வராது. ஏன்னா அது மேலே பூச்சி, கரப்பாம்பூச்சி எதுனாலும் வந்து அதில் ஓடி இருக்கும். அதனால் அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துட்டு அது மேலே வெள்ளை துணி, நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை துணியை வந்து எடுத்து இப்படி சுற்றிக்கிடுங்க. சுற்றிட்டு எட்ஜில் வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கிடுங்க. இந்த உள்பக்கம் இருக்கிற இடத்துல வந்து கட்டிட்டு இந்த பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. ஸோ இப்போ வந்து இந்த மூடியில் வந்து கத்தியை வந்து சூடு பண்ணிவிட்டு இப்படி ஓட்டை போட்டுட்டுங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஸ்போக் ஸ்பூனோட காம்பு, இந்த இது வந்துட்டு கைப்பிடி வந்து உள்ளக்க போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த பாட்டிலில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா இதோடையே இப்படி எடுத்துட்டு இப்படி தோசைக்கல்ல தேய்ச்சிக்கலாம். ஒரு 10 நாளைக்கு வந்து இதை நீங்கள் தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். 10 நாளுக்கு அப்புறமா இந்த துணியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு துணியை வந்து கட்டிடுங்க. எல்லா லேடிஸ்க்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்துட்டு ஸ்பூனு, நைஃப் எல்லாமே வந்துட்டு ஒரே இதில் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ வந்து எடுக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றோட ஒன்று வந்து சிக்கிக்கிடும். எது எடுக்கிறதுனே நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்து அதனால் இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இதை வந்துட்டு 2 இதாக வந்து டிவைடட் ஆக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தாலே போதும். இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி மாட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டீங்கன்னா 2 டிவைடராக கிடைக்கும். இந்த 2 டிவைடையுமே நம்ம 4ஆக மாற்றணும் அப்படின்னா இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்துடுங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு இது கூட இப்படி ப்ளஸ் வர மாதிரி, இப்படி ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி போட்டுக்கிறங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 4 டிவைடர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஈஸியாக ஒவ்வொன்றையும் வந்துட்டு தனித்தனி இதில் வந்து இப்படி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறப்ப எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறத வந்து நம்மளே வீட்லேயே வந்து இப்படி டிவைட் பண்ணிக்கலாம், காசு கொடுத்து வாங்காமல். ஸோ இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த 3 ஹேக்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான ஹேக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை பாய்.